முக்கியமான ஒரு பார்ட். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இபி பில் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இபி பில்லில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கன்சியூம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பில் பே பண்ண மாட்டீங்க. என்ன கன்சியூம் பண்ணியிருக்கோமோ அதுக்கும் பே பண்ணுவீங்க. எவ்வளோ டிமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகே, ஒன்று இந்த கான்ட்ராக்டர் டிமாண்டுக்கு ஒரு எது உங்களுக்கு ஹையராக இருக்குது, நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஒரு டிமாண்டு உங்களோட அப்ளிகபிள் டிமாண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கீங்க, மோர் தென் 90 அப்படி இல்லை 90க்கு கீழே இருக்கீங்களா? ஸோ எது அதிகமாக இருக்கோ அதை தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, ஈவன் நீங்கள் வந்து ஒரு 95 யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 95 டிமாண்ட்லேயே நான் சொல்கிறேன். உங்களோட மேக்ஸிமம் டிமாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து ஒரு 1000 kVA வச்சுக்கோங்க. 1000 kVAவோட 90% வந்து 900 kVA. ஓகே, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு டைம் வந்து நீங்கள் 950 யூஸ் பண்ணீங்க, அந்த 950 kVA தான் நீங்கள் மேக்ஸிமம் டிமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து 750 kVA நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் அது 750 kVA தான் நீங்கள் மேக்ஸிமம் டிமாண்ட் யூஸ்